ஏழரை பழனிசாமி இப்படிதான் முன்ன 10% கொடுக்குறேன்னு சொல்லி 21 தேர்தலுக்கு முன்பு அதாவது வட தமிழக மக்களை ஏமாற்றினார். அவர் அந்த அரசியல் தவறை செய்த பொழுது தென் தமிழகத்தில் வாழ்கின்ற 105 சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படுவோம், ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று இவர் பொய்யாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அது அந்த அறிவிப்பு அந்த ஜியோ சட்டபூர்வமாக யாராவது கோர்ட்டுக்கு போனா நிக்காதுனா தான் நடந்துச்சு. அதுபோல 4.5 ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் இழைத்தார். அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம், ஓட்டெடுப்பிலே உதவி செய்தவர்களுக்கு துரோகம், மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம், அந்த ஆட்சியை 4.5 ஆண்டுகள் காப்பாற்றியவர்களுக்கு துரோகம். துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி இன்றைக்கு ஏழரை என்று சொல்லல, 7.5 சனியை மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற வசனங்களை எல்லாம் பேசிவிட்டு அவர் முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெரிந்தும் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பகுதியில, அதுவும் பசும்பன் தேவர் திருமகனாரின் பெயரில இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு சமூக விரோத அறிவிப்பு. எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த பூமியில அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இழுக்கு ஏற்படுகின்றவருமாக அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பசும்பன் தேவரையா என்பவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கூட தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர். ஐயா பசும்பன் தேவராக இருக்கட்டும், கப்பலோட்டிய தமிழர் வஉசியாக இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் பூலித்தேவராக இருக்கட்டும், முத்துலிங்கமாக இருக்கட்டும், ஒண்டி வீரனாக இருக்கட்டும், அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும், எல்லோரும் சமுதாயத்தெல்லாம் கடந்து அவர்களெல்லாம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள். அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தில் ஜாதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் எந்த காரணத்திற்காக நமது தேசத்திற்காக, நாட்டிற்காக, மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைத்தார்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கப்பட்டது. தேர்தல் என்பது அதில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கெடுக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசும்பொன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை. அவர் இது போன்ற சிறுமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தென் தமிழ்நாட்டில அம்மா அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் காலத்திலும் மாபெரும் ஆதரவோடு இந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமியின் செயல்பாட்டால் படுபாதாளத்திற்கு சென்று விட்ட காரணத்தினால் மக்களை எப்படியாவது பிரித்தாள வேண்டும், அல்லது இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு எப்படியாவது போகட்டும் என்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக ஏழரையாக அவர் செயல்படுகிறார். இது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. விஜயுடைய பிரச்சாரம் தொடங்கப்படாது. பல இடங்கள்ல போலீஸ் அனுமதி ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இல்லைங்க யாருக்கும் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சி தொடங்கவோ தேர்தல் அறிவிக்கவோ முதல்வர் வேட்பாளராக போட்டியிடவோ உரிமை இருக்கு. அது போல இருக்கிறப்ப இன்னொரு கட்சி ஆரம்பித்திருக்கிற தலைவரை நீங்கள் ஒருவர் குறைத்து பேசும்போது அதை நான் தட்டி கேட்டேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். அதனால தேவையில்லாம நம்ம இன்னொரு கட்சியை பற்றியோ இல்லது எங்களை பற்றி விமர்சிக்காத கட்சியை பற்றியோ பேசுவது நாகரிகமாக இருக்காது என்று
ஓகே. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.